Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திருச்சி பஞ்சப்பூர் அருகே வரும் 11ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாடு நடைபெறவுள்ளது. மாநாடு திடலில் ஹெலிபேட் மைதானம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபன் நேரலையில் வழங்க கேட்கலாம். தீபன் வணக்கம். இந்த ஹெலிபேட் பணிகள் எப்படி நடைபெற்று இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரகாஷ். அதாவது வருகின்ற 11ஆம் தேதி பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி வருகை தர உள்ளார். அதாவது குறிப்பாக திருச்சி மாநகர் பஞ்சப்பூர் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட மாநாடு நடைபெற உள்ளது. அந்த நிகழ்வில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள உள்ளார். அதற்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த ஒரு வார காலமாக வெகு தீவிரமாக இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் அஸ்வின் அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாநாடு திடலுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தால் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படக்கூடாது என்பதற்காக மேல் கூரைகள் அமைக்கும் பணி வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த பகுதியில் வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர்கள், கழிவறை வசதிகள் அது அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் மைதானத்தை சுற்றிலும் மின் விளக்குகள் அமைக்கும் பணியும் அந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான உடல்நிலை சோர்வு ஏற்பட்டாலும் அவர்களுக்கு உடனடியாக மருத்துவம் அளிக்கும் வகையில் இந்த மைதானத்தை சுற்றிலுமாக தற்காலிக மருத்துவ குழு அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதே போன்று தீயணைப்பு வாகனம், ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு செய்யும் பணிகள் வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்து அடைகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் இந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வருகிறார். அந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான தளங்கள் அமைக்கும் பணி நேற்று தொடங்கி வெறு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 3 ஹெலிகாப்டர் இறங்குவதற்கான 3 தளங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அவற்றை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பின்பு சில அந்த ஊழியருக்கு அறிவுரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாநாட்டு பணிகளை அவருக்கு தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக இந்த மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வந்து இறங்கியவுடன் அங்கிருந்து ஒரு 150 மீட்டர் இருக்கக்கூடிய இடத்தில் தனியாக ஒரு அரங்கம் அமைக்கப்பட்டது. அந்த அரங்கில் அரசு விழா நடைபெற உள்ளது. குறிப்பாக மத்திய அரசு சார்பாக நெடுஞ்சாலைத்துறை, ரயில்வே துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தார்கள், அவர் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டுள்ளது, புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போகிறார், குறிப்பாக திருச்சிக்கு என்ன திட்டங்கள் செய்ய போகிறார் என்பது குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து உரையாற்ற உள்ளார். அதன் பின்புதான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் பங்கேற்று தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் ரீதியான கருத்துக்களை பாரத பிரதமர் அவர்கள் பேச இருக்கிறார். குறிப்பாக கடந்த முறை 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது மத்திய அரசுடைய பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முறையாக சென்றடையவில்லை. அதற்கு திமுக அரசு தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றன. திமுக அரசு மக்களுக்காக செயல்படவில்லை. கொலை, கொள்ளை போன்ற பல்வேறு குற்றச்சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் கவனம் செலுத்தவில்லை. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. மக்கள் எந்த விதமான ஒரு முன்னேற்றத்தையும் அடையவில்லை. ஆகையால் நிச்சயம் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருந்தால் அப்போதே அந்த தமிழ்நாட்டு அரசியல் பெரும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியது. குறிப்பாக திருச்சி என்பது திராவிட கட்சிகள் மட்டுமே திருப்பு முனையாக அமையாது. இந்த மாநாடு முடிந்த பிறகு தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமையும் என பாஜக மற்றும் கூட்டணி கட்சி சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். மாநாட்டிற்கான அனைத்து பணிகளும் வெகு தீவிரமாக நடைபெற்று வந்தாலும் இந்த பகுதி முழுவதும் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் என்பதற்காக தொடர்ந்து காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பனாய்வுடன் தினந்தோறும் இரவு மற்றும் காலை நேரங்களில், பகல் நேரங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் போக்குவரத்து மாற்றம் செய்வது குறித்து காவல்துறையில் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தீபன்.